எல்லாத்துக்கும் வணக்கம். கஷ்டங்கிறது மனுஷனுக்கு இல்லாமல் இருக்காது. கஷ்டம் கண்டிப்பாக வரும். கஷ்டம் என்பது கண்ணாடி மாதிரி. அது ஒரு நாள் உடஞ்சி தூள் தூளாக போய் தூசியாகி காற்றுல கலந்து கடலில் கரைஞ்சி மறுபடியும் உங்களுக்கு கடல் அலையாக வரும். அதனால் கஷ்டத்தை பற்றி என்றைக்குமே படாதீங்க. எக்ஸாம் போனாலும் கஷ்டம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கஷ்டம், நம்ம ஃபேமிலியில் ரன் பண்ணாலும் கஷ்டம், கடனுக்காக வாங்கணும், இப்போ வட்டி கட்டுறதுக்கு கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டம்லாம் இருக்குது. எதுலேயும் சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா தைரியமாக இருங்க. கஷ்டம் எல்லாத்துக்கும் இல்லாமல் இருக்காது, வரும். அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்துங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய கஷ்டம். ஆண்டவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துவார். புரியுதா? ஆண்டவன் பிடிச்சி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துவார். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வாருங்கள் அப்படின்ட்டு. அதனால் உங்களை சும்மாலாம் சோதிக்க மாட்டார். புரியுதா? கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்கள் உடம்பை கஷ்டப்படுத்திக்காதீங்க.